சொல்லுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கமலேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ ஒன்றையும் நாங்கள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னாரு. சரி ப்ரோ ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்புறம் ஆமாம் ப்ரோ ஃப்ரெண்ட்லி தான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ வீடியோ ப்ரோ அப்படின்னாரு. சரி லாபியில் வந்து ப்ரோ நான் அந்த அளவுக்குலாம் பிளேயர் இல்லை ப்ரோ அப்படின்னாரு. நான் அப்படின்னு சொன்னேன். அது அவர் என்ன சொன்னால் ப்ரோ நான் கேம் ஆடியா பல நாள் ஆகுது ப்ரோ, வா ப்ரோ ஃப்ரெண்ட்லியாக உன்னோட விளையாடுறோம் ப்ரோனாரு. சத்தியமாக நீனா மனுஷனா என்ன ப்ரோ, வெளியே போனால் மண்டையை கழட்டி கையில் வச்சுட்டா உப்பு எல்லாம் எப்படி தான் இப்படி ஷார்ட் ரேஞ்சில் ஒன் டாப் வைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல காய்ஸ். நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் உங்கள் சென்சிட்டிவிட்டி எனக்கு அப்படியே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக விளையாடினா மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ ஒன்று வாங்க அப்படின்னுங்க. ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகும் ப்ரோ, நான் கண்டிப்பாக நான் உங்களோட ப்ளே பண்ணுவேன். சொல்ல காய்ஸ், வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போயிடுங்க. ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. நிச்சயமா நீ ஒரு முட்டாள் தான். அப்படியா? முட்டாளுங்க இப்படிதான் செயல்படுவாங்கன்னா உலகத்திலேயே நான் தான் பெரிய முட்டாள். போராடி தோக்குறவனுக்கு முட்டாள் தான் பேர்னா எனக்கு சந்தோஷம். என் முயற்சியை கைவிட மாட்டேன்.